நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரம் ஆனீரே நன்றி ஐயா. ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். God is always good, no matter what happen or what we go through. எங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையால் நாம் போய்க் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். His love, kindness and faithfulness are always with you. ஆண்டவருடைய நல்லெண்ணங்கள், ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய கரம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன்னுள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன்னுள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம்,
நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. ஆண்டவர் இயேசு நாம் எல்லோருக்கும் கூறியிருப்பது அதுதான். மகனே மகளே, உன் வாழ்க்கையிலே உன் வழியிலெல்லாம் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால், உன் வழிகள் எல்லாம் உனக்கு செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால், உன் வழிகள் எல்லாம் உனக்கு நன்மையாக இருக்க வேண்டும் என்றால், உன் வழிகள் எல்லாம் உனக்கு சமாதானம் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்றால், அதிலே நான் இருக்கட்டும், நான் உன் வழியாக வரட்டும். அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ சகல நன்மைகளையும் காண்பாய். நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு என்று இறைவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு வழியாக, வாழ்வாக, உண்மையாக இருக்க விரும்புகிறார். இந்த உலகம் கூறுவது உண்மை அல்ல, நீங்களாகவே அறிந்திருப்பது உண்மை அல்ல. இயேசு கூறுவது ஒன்றுதான் உண்மை. இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பதுதான் உண்மை. உண்மையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த உண்மை நமக்கு வெற்றி கொடுக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே வழியாக, வாழ்வாக, ஒளியாக, வாழ்வழிக்கும் இறைவனாக வந்து ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடியொன்றவே ஆண்டவருடைய கரங்களை உங்களை ஒப்புக் கொடுங்கள். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளில் நீரை எங்களுக்கு வழியாக, வாழ்வாக, எங்களுக்கு உயிராக இருக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்கள் வாழ்க்கையிலே உம்மால் அல்லாமல் எங்களுக்கு வாழ்வு இல்லை, விடுதலை இல்லை, வெற்றி இல்லை, உயர்வு இல்லை, ஒளி இல்லை, சமாதானம் இல்லை என்று நாங்கள் உம்முடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வழிபாட்டிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும். ஒவ்வொருவருக்காக நீர் சிலுவையிலே மரித்தீரே, அந்த சிலுவை மரணத்தின் வழியாக எங்களுக்கு கொடுத்த அத்தனை நன்மைகளையும் இன்றைக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் நீர் நிறைவாக தந்து வழி நடத்தியருளும். இதோ இந்த நேரத்திலே நேரலையில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் இவர்களுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் தந்து நீர் ஆசீர்வதித்தருளும். விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு, வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு, விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு, வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு, விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு, வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. இயேசு விடுதலை தந்தால் தான் மெய்யான விடுதலையே. இயேசு விடுதலை தந்தால் தான் மெய்யான விடுதலையே. இயேசுவை தவிர ரட்சிப்பில்லை, இதுதான் உண்மையே. இயேசுவை தவிர ரட்சிப்பில்லை, இதுதான் உண்மையே.
எல்லோருமாக விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. இதுதான் உண்மையே. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. எல்லோருமாக இடைவிடா நன்றி. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவர் உங்களோடு நடந்து வருகிறதை நினைத்து, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதை நினைத்து, ஆண்டவர் உங்கள் மேல் அன்பாய் இருப்பதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தேவன் உமக்கு தானே, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. குரல்களை உயர்த்தி நன்றி நன்றி, இடைவிடா நன்றி. ஆண்டவரே, என்னை நினைவு கூர்ந்தீரே, என்னை தேடி வந்தீரே, என்னை தெரிந்து கொண்டீரே, நன்றி. இடைவிடா நன்றி. தேங்க்யூ லார்ட். உம்மை போற்று, எனக்கு நிம்மதி தந்த ஆண்டவரே, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரம் ஆனீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. எல்லோருமாக நன்றி. இடைவிடா நன்றி. எங்களுடைய குரல்களை உயர்த்தி ஆண்டவரை பாடி அவரை நாம் ஆட்சிப்படுத்துவோம். இந்த நேரத்திலே மீண்டுமாக இடைவிடா நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம், உடைய வல்லமைக்காக நன்றி கூறுகிறோம். என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. ஒருமாக நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே,
நன்றியோடு போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். உமக்கு தானே. எல்லாரும் அப்படி ஆண்டவரை போற்றுவோமா? எல்லாரும் கண்களை மூடி கரங்களை விரித்து ஆண்டவரை போற்றுங்கள். இந்த நேரத்திலே உங்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை போற்றுங்கள். நாம் பாடியது போல ஆண்டவருடைய திருநாமத்தை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். இறைவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். ஆண்டவரே, இந்த நாட்டில் என்னை கொண்டு வந்தீரே, என் போக்கிலும் வரத்திலும் என்னோடு இருக்கிறீரே, எனக்கு எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, ஆனால் நீர் அதிலிருந்து என்னை பாதுகாத்திருக்கிறீர். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு எத்தனையோ தேவைகள் வந்தது, அந்த தேவைகள் எல்லாம் நீர் சந்தித்திருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி கூறுங்கள். வாய்களை திறவுங்கள் தயவு செய்து, வாய்களை திறவுங்கள் தயவு செய்து ஆண்டவரோடு பேசுங்கள் இந்த நேரத்திலே. ஆண்டவரோடு பேசுங்கள் இந்த நேரத்திலே. ஏனென்றால் ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறார். ஆண்டவரோ உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் மனிதர்களோடு இப்பொழுது பேசவில்லை, நாம் மனிதர்களோடு பேசவில்லை, இறைவனோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை மாற்றிப்படுத்துவோம். உங்கள் கட்டுக்களிலிருந்து இறைவன் விடுதலை கொடுத்ததற்காக போற்றுங்கள். உங்கள் வேதனையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கியதற்காக ஆண்டவரை போற்றுங்கள். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, உங்களுடைய வாழ்க்கையில கடன் தொல்லையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்திருக்கிறார் அல்லவா? பொருளாதார கஷ்டத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் அல்லவா? ஆண்டவரை போற்றுங்கள் இந்த நேரத்திலே. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு அழகான பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். குறைவுள்ள பிள்ளைகளை அல்ல, அழகான பிள்ளைகளை, நிறைவான பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை கொடுத்திருக்கின்றார். நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை கொடுத்திருக்கின்றார். நல்ல குணமுள்ள பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை போற்றுவோம் அதற்காக. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்டில் எங்களை ஆண்டவர் அனாதையாக விடவில்லை. இந்த நாட்டிலே ஆண்டவர் எங்களை பிச்சை எடுக்க விடவில்லை. இந்த நாட்டிலே ஆண்டவர் எங்களை யாரிடத்திலும் கையேந்த விடவில்லை. ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறார், எங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானத்தை தந்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன் என்று சொல்லுவோம், ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லுவோம். இப்பொழுது எல்லாருமாக ஆண்டவருடைய அற்புதத்துக்காக ஆண்டவரை போற்றுங்கள் இந்த நேரத்தில். ஆண்டவரே, எனக்கு நீர் அற்புதம் செய்வதற்காக நன்றி, என்னை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, என்னை நீர் தொடுவதற்காக நன்றி, என்னை நீர் குணமாக்குவதற்காக நான் உம்மை போற்றுகிறேன். என் வாழ்க்கையில நன்மைகளை இப்பொழுது கொண்டு வருவதற்காக நான் உம்மை போற்றுகிறேன். எனக்காக வான கதவை இப்பொழுது நீர் திறப்பதற்காக நான் உம்மை போற்றுகிறேன். எல்லாரும் அப்படி ஆண்டவரை போற்றுங்கள். வாய் திறந்து, வாய் திறந்து, வாய் திறந்து, வாய் திறந்து ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரே, என்னை தொடுவதற்காக நன்றி அப்பா, என்னை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் நோய்கள் இப்பொழுது குணமடைவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, இருளின் வல்லமைகள் விலகி போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிசாசின் கட்டுகள் அகன்று போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தொட்டு கொண்டிருக்கிறீர், எங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். இந்த ஆலயத்துக்குள்ளே உம்முடைய மகிமை இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய மகிமை இந்த இடத்துகளை ஊற்றப்பட்டு கொண்டிருப்பதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ அந்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரை போற்றுங்கள் இந்த நேரத்தில். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம் அப்பா. எங்களை விட்டு விலக மாட்டேன், எங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் இந்த நேரத்தில். எங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீரே, அதற்காக போற்றுகிறோம் இந்த நேரத்தில். நான் உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன் என்று வாக்களித்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம் இந்த நேரத்தில். நான் உன்னோடு இருப்பேன், உன்னை நான் ஒரு போதும் கைவிட மாட்டேன், நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் இறைவன் என்று சொல்லி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம் அப்பா. பெற்ற தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி இருக்கிறீரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவர்,
நீர் மகிமையின் ஆண்டவர், நீர் வெற்றியின் ஆண்டவர், விடுதலையின் ஆண்டவரே, அபிஷேகம் தருகிற ஆண்டவரே, எங்கள் வாழ்வை மாற்றுகிற தெய்வமே, எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரே, எங்கள் வேதனைகளை மாற்றுகிற ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவரே, எங்களை தூக்கி சிங்காசனத்தில் உட்காரும்படி செய்கிற ஆண்டவரே, எங்களுக்காக பண்டக சாலையை திறக்கிற தெய்வமே, எங்கள் மேல் கருணை காட்டுகிற ஆண்டவரே, இரக்கம் காட்டுகிற ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு புது வாழ்வு தருகிற ஆண்டவரே, எங்களோடு எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வமே, எங்களோடு பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. மீண்டுமாக நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. மீண்டுமாக வல்லவர் நீர்தானே. ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம்பா. மீண்டுமாக எல்லோருமாக ஆண்டவரை போற்றுவோம். Thank you Lord. என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி, நல்லவன் நீர்தானே. எல்லோருமாக எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாக நல்லவர் நீர்தானே, என் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் அப்பா. எனது ஆற்றல் நீர்தானே, எனது பெலனும் நீர்தானே, எனது ஆற்றல் நீர்தானே, yes Lord, எனது பெலனும் நீர்தானே, என் கீதம் என் பாடல் எல்லாமே நீர்தானே, நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. தூரமாக நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. நெருக்கத்திலிருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தீர். நெருக்கத்திலிருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தீர். வேதனையில் கதறினேன், விடுதலை காணச் செய்தீர். வேதனையில் கதறினேன், விடுதலை காணச் செய்தீர். குருமாக என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. தூரமாக நல்லவர்
மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி கரங்களை விரித்து மீண்டுமாக நல்லவர் நீதானே. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். அவர்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக நன்றி கூறுவோம். எங்கள் மன்றாட்டுக்கு அவர் பதில் கொடுப்பதற்காக நன்றி கூறுவோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுவோம். ஆண்டவர் எனக்காயுண்டாக்கின வெற்றியின் நாளிதுவே. சொல்லுவோம். ஆண்டவர் எனக்காயுண்டாக்கின அகமகிழ்வேன் அக்களிப்பேன் அல்லேலூயா பாடுவேன். அகமகிழ்வேன் வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. அபிஷேகம் ஊற்றப்படட்டும். மீண்டுமாக அகமகிழ்வேன் மீண்டுமாக ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. மீண்டுமாக அகமகிழ்வே அல்லேலூயா பாடுவேன். என் நேசரே நன்றி, இம்மனுவே ரட்சகரே இயேசுராஜா உருமாக நல்லவர் நீதானே. உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கரங்களை விரித்துக் கொள்ளுங்கள். Everyone close your eyes and raise your hand to heaven right now, because God's presence is here. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. We are standing on the holy ground. நாங்கள் இப்பொழுது தூய்மையான இடத்திலே நிற்கிறோம். அன்பானவர்களே, நாங்கள் எந்த பிராக்குக்கும் இப்பொழுது இடம் கொடுக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிற உன்னதமான நேரம் இதுவா. நாம் பாடியது போல ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். God is always good, no matter what happen or what we go through. எங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையால் நாம் போய்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். His love, kindness and faithfulness are always with you. ஆண்டவருடைய நல்லெண்ணங்கள், ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய கரம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறது. Even when things are hard, எப்பொழுது உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் கடுமையாக இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கிறது. We can trust God that God is with us always. ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் நம்புவதற்காக அழைக்கப்படுகிறோம். He is guiding and protecting us with his love. அவருடைய அன்பினால் எங்களை அவர் வழி நடத்துகிறார், எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். God's goodness never change, my friend. ஆண்டவருடைய நன்மைத்தனங்கள் ஒருபோதும் மாறாது. So lift your heart to Jesus. உடைய உள்ளத்தை ஆண்டவரை நோக்கி, இயேசுவை நோக்கி உயர்த்து. Ask God, Lord, I need you. ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும். I need your love, I need your kindness. ஆண்டவரே, உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும். Lord, you touch me, touch my life. ஆண்டவரே, என்னை தொடும், என் வாழ்க்கையை நீர் தொடும். Ask God. ஆண்டவரிடத்திலே கேளு.
He will answer your prayer. அவங்களுடைய மன்றாட்டுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். He never leave you alone. ஆண்டவர் உங்களை ஒரு போதுமே தனிமையாக விட மாட்டார். Let's look at God right now for your healing. Your physical healing and your mental healing. உங்களுடைய உடல் சுகத்துக்காக உங்களுடைய மன சுகத்துக்காக ஆண்டவரை நோக்கி இப்பொழுது பாருங்கள். ஹalleluya ஹalleluya தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென் ஆமென்.